ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மில்லட் ரைஸில் தான் வந்து ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாலி அரிசிங்க. பாருங்கள், குதிரைவாலி அரிசி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. 1.5 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அதே மாதிரி 1/2 டம்ளர் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது ஊறட்டும். அது ஊறுற வரைக்கும் நம்ம அடுத்த தாளிப்பு எப்படி தாளிக்கிறேன்னு பார்த்துக்கலாம் வாங்க. சின்ன குக்கர் எடுத்துக்கிறேன். அந்த குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வந்து சோம்பு சேர்த்திக்கலாங்க. சோம்பு வந்து பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பூண்டு சேர்த்திக்கலாங்க. பூண்டு, பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. அடுத்தது கூடவே வந்து மஞ்சள்தூள் சேர்த்திக்கிறேன். மஞ்சள்தூள் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா சாம்பார் தூள், நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ சாம்பார் தூள், மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம இதில் மிளகாய் போடல இல்லையா, அதனால் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை நம்ம அலசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்தும் போது எப்போவுமே வந்து சாம்பார் சாதம் செய்யும்போது கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரையை சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து 1 டம்ளர், நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்து சேர்த்திக்கலாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மில்லட் சேர்த்திக்கலாம். குதிரைவாலி அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அது ஊறுறதுக்கு முன்னாடி அந்த குதிரைவாலி அரிசியை நல்லா கழிஞ்சு அதை வந்து அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஏன்னா அதில் வந்து களிய வந்து நிறையா வந்து குப்பைகள் வரும். அவ்வளோதாங்க. இப்போ விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம், அதுவும் குதிரைவாலியில் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி அதுலேருந்து பாலை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்தும் போதும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் சைடிஷாக எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. அப்போ தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இறுகி போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வேறு வீடியோவில் பார்க்கலாம்.